அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் புரியக்கூடிய ரமலான் மாதத்துல நம்ம இருக்கோம். ரமலான் மாதத்துடைய இறுதி பகுதி அடைஞ்சிட்டோம். குறிப்பா அந்த கடைசி 10 நாட்கள்ல அல்லாஹ்ட்ட அதிகமா துவா கேட்டு அதிகமா தொழக்கூடிய மனிதர்களா இருக்கிறோம். இன்னைக்கு எந்த மாதிரியான துவாக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதர் மரணத்தை குறித்து கேட்கக்கூடாது. யாரெல்லாம் என்னை மரணிக்க வச்சிரு, எனக்கு மௌத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்காங்க. ஒரு நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு, ரொம்ப துன்பமா இருக்கு, வாழ்க்கையில வாழவே முடியலன்ற எண்ணம் தோணும் பொழுது இப்படி வேணா கேட்டுக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நான் வாழ்றது சிறந்ததா இருந்தா என்னை வாழ வச்சிரு, இல்ல நான் மரணிக்கிறது சிறந்ததா இருந்தா என்னை மரணிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி வேணா நம்ம அல்லாட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. மரணிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி டைரக்டா மௌத்தை கொடுத்து கேட்கக்கூடாது எப்பயுமே. அதே நேரத்துல ஹராம் ஹலால் ரெண்டு விஷயம் இருக்குல்ல, ஹராம குறித்து அல்லாட்ட நம்ம துவா கேட்கக்கூடாது. ஹராமாக்கப்பட்ட விஷயத்தை குறித்து அல்லாட்ட இது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஹராம குறித்து நம்ம எப்பயுமே ஒரு பொழுதும் துவா செய்யக்கூடாது. ஹலாலான விஷயங்களை குறித்து மட்டும்தான் துவா செய்யணும். அதற்கு பிறகு இஸ்லாமிய சமூகத்துல பரவலா ஒரு வகையான துவா வழக்கம் நிகழுது. என்னன்னா எல்லா விஷயத்தையும் அல்லாட்ட கேட்கறது, செல்வத்தை கொடு, காசு பணத்தை கொடு, வீட்டை கொடு, வாசனை கொடு, எல்லாத்தையும் கேட்டுட்டு இது எனக்கு நன்மையா இருந்தா கொடுன்னு கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாட்ட ஒரு துவா கேட்டீங்கன்னா அல்லாட்ட வலியுறுத்தி கேளுங்கன்னு சொல்றாங்க. இதுல எங்க வலியுறுத்துறது இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில துவா கேட்கறாங்க. எப்படி துவா கேட்கணும் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு காசு பணத்தை கொடு, அந்த காசு பணத்தை கொடுத்து தர்மம் செய்யக்கூடியவனா என்னை ஆக்கு, உன்னை நெருங்கக்கூடியவனா ஆக்கு, உன்னுடைய வழியில செலவழிக்கக்கூடியவனா ஆக்கு, அதனால எனக்கு காசு பணத்தை கொடு அப்படின்னு கேட்கறதுதான் வலியுறுத்துறது வருது. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த நடைமுறையின் படி பார்த்தோம்னா வலியுறுத்தலே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா எதிராக இருக்கு. எப்பயுமே அல்லாட்ட கேட்கும் பொழுது எந்த விஷயத்தை குறித்து கேட்டாலும், ஒரு திருமணம் சம்பந்தமா கேட்டாலும், ஒரு வீடு சம்பந்தமா கேட்டாலும், அல்லது ஒரு வாழ்க்கை விஷயமா ஒரு வேலைக்கு அல்லது ஒரு படிப்புக்கு ஒரு வருமானத்துக்கு ஏதாவது கேட்கறோம்னா எல்லாத்தையும் கேட்டுட்டு யாரெல்லாம் இதை எனக்கு நன்மையாக்கி கொடு, இதுல இருந்து எனக்கு நலவுகளை ஏற்படுத்தி கொடு, இதுல இருக்கக்கூடிய கேடுகள்ல இருந்தும் தீமைகள்ல இருந்தும் இதுல இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து என்னை பாதுகாத்துரு, அப்படித்தான் நம்ம அல்லாட்ட கேட்கணுமே ஒழிய இது நல்லதா இருந்தா எனக்கு கொடுன்னு கேட்கறது சரியான விஷயம் கிடையாது. இது சில பேருடைய மார்க்க அறிவினுடைய பெருமையின் வெளிப்பாடு. தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தான் தான் மார்க்கத்தை கரைச்சி குடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பெருமை அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய ஒரு கருத்தா தான் இந்த விஷயங்கள் சமூகத்துல இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட மார்க்க அறிஞர்கள் 1-2 பேர் இந்த கருத்தையும் ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க எந்த அடிப்படையில ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி கேட்க சொல்றாங்க துவாவை. அதற்கு அப்படியே இது எதிராக இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரியான துவாக்களை இப்படி துவா செய்யறத நம்ம தவிர்த்துக்கிட்டு அல்லாட்ட நம்மளுடைய தேவைகளை வலியுறுத்தி முழுமையா டீட்டெயிலா தெளிவா கிளியரா கேட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அருளையும் அன்பையும் பெறக்கூடிய நல்ல மனிதர்களை அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானா என்று அல்லாட்ட கேட்டவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன்.